என்ன நம்பி நல்லா இருக்கிற போல? ஹலோ, யாரு? ஹலோ, எல்லாம் கரெக்டா இருக்கா? சாமி பாரு. ஹலோ, யார் பேசுறது? ஒன்னும் சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் பேசுறதெல்லாம் உனக்கு எப்படி கேட்கும் நம்பி? என்ன விஷயம்? இப்ப எதுக்காக கால் பண்ண? பொறுமை பொறுமை, அவசரப்படாத. ஒவ்வொரு கேள்வியா கேளு. என்ன நம்பி, என் குரலை கேட்டதுக்கு அப்புறமா என்ன உனக்கு தெரியல? இத பாரு, நீதான் ஒரு நல்ல நடிகனாச்சே நம்பி. உண்மையை மறைச்சிட்டு ஊருக்குள்ள நல்லவ மாதிரி நடிக்கிற ஆளாச்சே. என்ன நம்பி பதிலே காணோம்? பையனோட கல்யாணம்னு சந்தோஷமா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு. இங்க பார், நீ எங்க இருக்க? இங்க பார், உனக்கு இந்த மாதிரி போன் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ற? இங்க பாரு, தேவையில்லாம எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? என் பிரச்சனை நீதானே உனக்கு தெரியாதா நம்பி? ஊருக்குள்ள பெரிய மனுஷங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு நீ செஞ்சு வச்ச காரியத்தை மட்டும் நான் ஊருக்குள்ள சொன்னேன்னு வச்சுக்கயேன், உன் ஒட்டுமொத்த குடும்பத்தோட மரியாதையும் காலி ஆயிடும். தெரியும்ல? என்ன மிரட்டுறியா? இங்க பாரு, இவ்வளவு காலமும் மிரட்டலுக்கு பயந்துகிட்டு பொறுமையா இருந்தேன். பொறுமையா நீ இருந்தன்னா பெத்த பிள்ளைய ஊருக்கு முன்னாடி தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி நியாயம் பேசுற. சீ, பெரிய மனுஷன் வேற சொல்லிட்டு தெரியற. கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா உனக்கு? இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? பாலாம்பிகா என் வளர்ப்பு பொண்ணுதான். இங்க பாரு, அவ விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஓ, உனக்கு என் மேல பயமே இல்லாம போச்சு. ஏய், நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். நடக்க போற உன் பையனோட கல்யாணத்துல சொந்த பந்தம் கூடி இருக்கிற சபையில பாலா உன்னோட பொண்ணுன்னு நீ சொல்லணும். சொல்ற? முடியாது. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்படியா? என்ன வேணாலும் பண்ணட்டுமா? சரி, பண்ற. உனக்கு எங்க கை வச்சா வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாலா உன்னோட பொண்ணு உனக்கு தான் பிறந்தான்னு நீ அந்த சபையில சொல்லல, உனக்கு பிடிச்சவங்கள அதே சபையில நீ இழந்து நிப்ப. உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அபிஷேகம் பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணிடலாமா? அது இருங்கய்யா, புனிதாவோட அப்பா. சரிங்கம்மா. இது அர்ச்சனை பண்ற நேரம். இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா எங்கதான் போனாரு? போன் பேசிட்டு வரந்தாமா அந்த பக்கம் போனாரு. நீ போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துறியா? சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். போ ஐயா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவர் வந்து சரிங்கம்மா. அப்புறம் ஆரம்பிச்சிடலாம்.